வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரத்திற்கு சென்றபொழுது மயங்கி விழுந்த ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கொளத்தூர் தொகுதியில் முதற்கட்ட பிரச்சாரத்தை தொடங்கிய ஸ்டாலின் அவர்கள் 2026லும் 4வது முறை வெற்றியடைய வேண்டும் என்ற முனைப்போடு களப்பணிகளை மேற்கொள்வதற்கு பிரச்சாரத்திற்கு சென்றுள்ளார். ஆனால் ஒரே நாளில் திமுகவின் தலைவரும் கொளத்தூர் தொகுதியின் வேட்பாளருமான ஸ்டாலின் அவர்களை தோற்கடிக்க மறுபக்கம் விஜய் அவர்கள் ஆர்ப்பாட்டமாக மிக பிரம்மாண்டமான ஆதரவுடன் வேட்பாளர் பாபு அவர்களை வெற்றியடைய வைப்பதற்கு விசில் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று மறுபக்கம் பேசியுள்ளார். மேலும் கூட்டங்கள் முதல் நாளிலேயே ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் நினைத்தபடி வரவில்லை. மக்களும் எதிராகவே ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக திரும்பிவிட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது பிரச்சாரங்களை முழுவதுமாக நாம் தொடங்கினால் அது அவமானமாக பார்க்கப்படும். இதனால் தற்பொழுது தனக்கு மயக்கம் வருவதாக கூறி பிரச்சாரத்தை பாதியிலேயே முடித்துவிட்டார். அதாவது 40 நிமிடங்கள் நடைபெறக்கூடிய பிரச்சாரம் 20 நிமிடங்களிலேயே முடித்துவிட்டார் ஸ்டாலின் அவர்கள். கிட்டத்தட்ட பிரச்சாரம் முதல் நாளிலேயே அவமானப்படுத்தப்படும் அளவிற்கு மக்கள் எதிர்ப்புகளை ஸ்டாலினுக்கு தெரிவித்துவிட்டனர். நிச்சயம் 2026 சட்டசபை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோல்வியை தழுவார். பிறகு எப்படி அவர் முதல்வராக வர முடியும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, 234 தொகுதிகளிலும் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கியுள்ளார். இது திமுகவின் வாக்கு சதவீதத்தை கணிசமான முறையில் குறைக்கும். அது மட்டுமல்ல, அதிமுக இது பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கும். ஏனென்றால் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலிலும் சரி, சட்டசபை தேர்தலிலும் சரி, 2021 நாம் மறக்க முடியாத தேர்தல். ஏனென்றால் 3.5% சுமார் 3.5 லட்சம் வித்தியாசத்தில்தான் திமுக ஆட்சியை கைப்பற்றியது. இப்பொழுது திமுகவின் வாக்குகள் தான் நேரடியாக விஜய் அவர்களுக்கு விழும். ஏனென்றால் திமுகவை எதிர்த்து தான் களப்பணிகளை மேற்கொண்டு வருகிறார் விஜய் அவர்கள். இதனால் திமுகவின் ஓட்டுக்கள் பிரிந்தால் நிச்சயம் அது சாதகம் யாருக்கு என்று பார்க்கும் பொழுது அதிமுகவின் கூட்டணிக்குத்தான். இதனால் நிச்சயம் திமுக கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரத்திற்கு சென்ற பொழுது மயங்கியது போல் தேர்தல் நேரத்திலும் நிச்சயமாக அந்த மே 4ஆம் தேதி அறிவிப்புகளை பார்த்து ஆட்சியை கலைக்கக்கூடிய சூழலும் உருவாகும். ஆளுநரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுப்பார். மறுநாளே ஊழல் செய்த அமைச்சர்கள் கூண்டோடு சிறைக்கு செல்வார்கள். திமுகவின் தோற்கடித்து அதிமுக ஆட்சி அமைக்கும் என்ற கருத்து கணிப்புகளும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. திமுகவுக்கு எதிராக இருப்பது அதிமுக தான். ஆனால் அவர்களுக்கு பிரச்சனை யார் தெரியுமா? விஜய் அவர்கள் மட்டும்தான். திமுகவின் ஓட்டு வங்கிகள் முழுவதுமாக விஜய் அவர்களுக்கு வரும் என்றும் கூறப்படுகிறது. இது சரியா தவறு என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.